வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. தயவு செஞ்சு இப்படி பார்க்காதன்னா எப்படி நீ வருவன்னு தெரிஞ்சு தானே ஓடி வந்து நிற்கிறேன். நீ ஓடி வந்து நிற்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். அப்போ நான் ஃபோன் பண்ணது தெரிஞ்சே தான் நீ எடுக்காமல் இருந்திருக்க, அப்படி தானே? யாராவது வேணும்னே ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்களா? நீ இருப்ப, நீ இருப்ப. ஏன்னா உனக்கு தான் என்ன பிடிக்கிறதில்ல, அதனால நீ இருப்ப. அப்படின்னு யார் சொன்னா? நீ தான் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிய இப்போலாம். சரி சொல்லு, எப்படி ஃபோன் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் போச்சு? நேத்திலேருந்து வெயிட்டிங் கால் போயிட்டே இருக்கு தெரியுமா? ஆமாம், நேத்திலேருந்து வெயிட்டிங் கால் தான் போவோம். ஏன் இப்போ கூட பண்ணிப்பாரு, வெயிட்டிங் காலில் தான் இருக்கும். என்ன சொல்கிற? ஏய், டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அன்பழகி கிட்ட இருக்கு ஃபோனு. நம்புற மாதிரி இல்லையே. நீ வேணா இப்போ கூட கால் பண்ணிப்பாரு, அவள் கையில் தான் இருக்குது ஃபோன், என்கிட்ட ஃபோன் இல்லை. அப்படியே லாஜிக் வச்சுப்போம். அப்படியே அவகிட்ட ஃபோன் இருந்தாலும் ஏதாவது ஒரு டைம் உங்ககிட்ட வந்திருக்கும்ல, இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காளே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நீ ஒரு டைம் கூடமா கூப்பிட்றதுக்கு உங்ககிட்ட ஃபோன் இல்லை? அது அது ஃபோன் ஒரு டைம் இருந்துச்சு. கையில் வந்த டைம்லேயும் சார் வேறு யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கெலாம் ஏன் ஃபோன் பண்ண போகிறாருல்ல? 2 நாளாக ஃபீவர் தெரியுமா? ஆஃபீஸ் பக்கமே போகல, வீட்டில் தான் இருக்கேன். சரி, அந்த ஃபீவரில் கூட உனக்கு கால் பண்ணி என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, சாப்பிட்டியா, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். அதை தாண்டி என்னைக்காவது நான் உங்ககிட்ட மொக்க போட நினச்சிருக்கேன் நான் ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில். என்னது ஃபீவரா? இப்போ பரவாயில்லையா? நீ ஒன்றும் நாளாக விசாரிக்க தேவையில்ல. என் ஃபீவர் எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த. நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கமாம்மா. ஒரு பொண்ணு கிட்ட வந்து லவ் பண்ணுறா அப்படின்றதுக்காக எப்போவுமே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ்வளோ எவ்வளோ வேணாலும் அலட்சியப்படுத்தலான்றதை மட்டும் நீ நினைக்காதானே? இது வரைக்கும் என்கிட்ட நீ லவ் பண்ணுறத சொல்லு, என்னை ஏற்றுக்கோ, இல்லை என் கூட சுற்று, என்கிட்ட ஃபோன் பேசு அப்படின்னு நான் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேனா? இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தி இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காளே, என்ன எமர்ஜென்சியா இல்லை ஏன் அப்படின்னு நீ கூப்பிட தோணல உனக்கு? இல்லை, பார்த்தேன், சரி கூப்பிடலாம் அப்படின்னு இருந்தால் மறந்துட்டேன். அது எப்படி மறக்க முடியும் ஃபோன் பண்ணதை? அப்போ நான் உனக்கு வேல்யூ இல்லாமல் தானே போயிருக்கேன் அந்த இடத்துல. ஏய், அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதானே. நீ ஃபோன் கொடுத்ததுக்கோ உங்ககிட்ட ஃபோன் இல்லாததுக்கோ கால் வெயிட்டிங்கில் போனதுக்கோ நான் தப்பாக நினைக்கல. உங்ககிட்ட ஒரு டைமாச்சும் ஃபோன் வந்திருக்கும்ல, அந்த ஒரு டைமில் யார் யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணியிருப்பல்ல. அதில் என் கால் ஒன்று இருந்திருக்கும். அப்போ நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒர்க்காக இருக்கேன், இல்லை அன்பழகிக்கிட்ட ஃபோன் இருக்குது, என்னால் உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு ஒரு ரீசன், ஏன் சொல்லவே சாருக்கு நேரம் இல்லைன்னு வச்சுப்போம், ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு நீ எவ்வளோ வேல்யூ கொடுத்து வச்சுருக்கன்ட்டு. நான் ஒன்றும் கண்ணே மணியன் கொஞ்சிக்கிட்டு ஃபோன் பேச சொல்லலை. ஐயோ எனக்கு இவ தான் உலகன்னு என் பின்னாடி சுற்றி வரவும் சொல்லலை. உன்னை நான் ஜஸ்ட் லவ் பண்ணேன், நீ திருப்பி என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு கூட நான் நினைக்கல. ஏன் எந்த எதிர்பார்ப்புமே நான் உங்ககிட்ட வைக்கல. ஏன்னா உனக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்குது, உன் தங்கச்சி மேரேஜ் முடியணும், இது எல்லாத்தையும் நீ யோசிச்சுட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ என்ன சோதிச்சு பார்த்துட்டல. இனிமேல் நானாக உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன், உன் பின்னாடி சுற்றி வரவும் மாட்டேன். இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுற மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. நீ ஏன் நினைக்க போகிற? இவ தான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் திருப்பி பின்னாடியே ஓடி வருவாள், அதனால தானே அலட்சியப்படுத்திட்டேன். ஏய், சீரியஸாக அப்படிலாம் இல்லடி அக்ஷயா. அப்படிதான், நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டேன்னு. நீ எவ்வளோ மொக்கையாக ரீசன் சொல்கிற. உன் கையில் ஃபோன் வந்தும் மறந்துட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? ஒரு டைம் கால் பண்ணியிருந்தா பரவாயில்ல, 2 நாளாக உனக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது 2 நாளுமே எனக்கு ஒரு டைம் கூட கால் பண்ண உனக்கு நேரம் இல்லை, ஒரு செகண்ட் கூட உங்ககிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா கூட நான் ஒத்துந்துருக்கலாம். என் கையில் ஃபோன்லாம் வந்துச்சு, ஆனால் நான் திருப்பி கால் பண்ணதான் உனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பற்றியா? சூப்பர் ரீசன். பைத்தியக்காரி மாதிரி ஃபீவரில் இருந்தால் கூட நடு ராத்திரில் நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவை தான். இதுக்கப்புறம் இந்த அருள் பின்னாடி அக்ஷயா ஓடி வர மாட்டா. இதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கை பீஸ்ஃபுல்லாக பார்க்கலான்னு. ஏய், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா? ஆமாம், நான் பேசுகிறது தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் சாருக்கு.
நான் பேச விரும்பல. சரி ஓகே, சார் இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கும் சாரி, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஏன் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் யார் எனக்கு சொல்லுங்கள். நான் உனக்கு 20 டைமுக்கு மேலே கால் பண்ணியிருப்பேன். அந்த 20 டைம் கால் மிஸ்டு காலை பார்த்தும் ஒரு டைம் கால் பண்ணி என்னடின்னு கேட்க முடியாத ஒன்றை நான் லவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? என் வேல்யூ என்னன்னு தான் எனக்கு நீ புரிய வச்சிட்டல்ல. ஸோ நான் வேலைக்கே நிற்கிறேன், நான் போகிறேண்ணா. அவள் சொன்ன மாதிரி அவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கா. ஒரு வேலை எமர்ஜென்சியாக கூட இருந்திருக்கலாம்ல. நம்ம ஏன் ஒரு டைம் கூட திருப்பி அவளுக்கு கால் பண்ணி பேசல? அவள் சொல்கிற மாதிரி அவளை நம்ம அலட்சியமாக நினச்சிட்டோமா? எப்போ பேசினாலும் பேசுவா, எப்படியும் நம்ம பின்னாடி தான் வரப்போகிறா அப்படின்ற நினப்ப நம்ம அவள் ஆழ் மனசில் பதிய வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ எப்படி புரிய வைப்பேன்? உன் மேலே எனக்கு உரிமை இருந்துச்சுடி, நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். அதனால தாண்டி உனக்கு நான் ஆப்ஷனில் வச்சுருந்தேன். இல்லைனா உடனே கால் பண்ணி பேசியிருப்பேன். நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு தாண்டி விட்டுட்டேன் அப்படின்னு எப்படி புரிய வைப்பேன்? இருந்தாலும் என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவள் ஒரு டைம் 2 டைம் கால் பண்ணியிருந்தா பரவாயில்ல, 20 டைமுக்கு மேலே கால் பண்ணான். புரிஞ்சுக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தது நம்ம தப்பு தான். 2 நாளாக ஃபீவர்னு வேற சொல்கிறான். ஆளே பார்க்க டல்லாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டப்படுறா என்னை லவ் பண்ணிட்டு. சரி விடிட்டோம், காலையில் போய் வீட்டிலே பார்த்து சமாதானம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போவோம். தரிசான என் நெஞ்சு விழுந்தாய விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய், என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணுமா. டேய் என்ன யோசனையில் இருக்கான்? காஃபி குடி. ஏய் உன்னை யார் இப்போ போய் காஃபி போட்டு வர சொன்னா? நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. இதான் ரூமில் நீ ஒரு காஃபி போடுவியா? அந்த காஃபியாடா? வேணாண்டா, இப்போ தான் தலை பாரெல்லாம் குறைஞ்சிருக்கு. வேறு எதுக்காவது போய் அட்மிட் பண்ணிடாதானே? ஏய் என்ன கொழுப்பா? இல்லை மச்சான், உனக்கு தான் நான் போடுற காஃபி பிடிக்குமே, அதான் நானே போட்டு வந்துட்டேன், குடி. சரவணா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் உட்காந்து காஃபிலாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ரொம்ப நாள் இல்லைடா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்கே அதுக்கப்புறம் படிப்பு அப்படி இப்படின்னு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது, நீ வேறு பக்கம் நான் வேறு பக்கம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை என் கூட இருடா அப்படின்னு தான் சொன்னேன். நீ தான் கொஞ்ச நாள் போட்டுண்டா, நான் வெளியிலே ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு. எங்கே இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏய் உண்மையாக சொல்கிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். அன்பழகி ரொம்ப நாளாக ஏதோ கண்டிஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்ன சொல்ல பாடு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவள் கண்டிஷன் நான் இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்னால் பண்ண முடியாததை என் மாமன் பொண்ணு செஞ்சால் எனக்கு சந்தோஷம் தான். ஆக மொத்தத்தில் எனக்காக இல்லை, இப்போ அவளுக்காக தான் இருக்க போகிற அப்படி தானே? டேய் என்ன பொசசிவா? ஆமாம் இருக்கும்ல. அட்டி வாங்க போகிறேன். நீ ஆல்ரெடி இங்கே கூப்பிட்டப்பவே அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சால் இங்கே இருக்கணும், எமர்ஜென்சி கேஸ்னால் தான் வெளியில் போகணும்னு முடிவு பண்ணி தான் வந்தேன். இதுக்கு நடுவில் இவள் வருவா, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இந்த ஊரில் செட்டில் ஆவேன் அப்படின்லாம் நினைக்கல. ஓகேவா? இங்கேயும் இருப்பேன், எனக்கு ஒர்க் இருந்தால் அங்கேயும் போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணணும், அவ்வளோதான்டா என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே. அதை தாண்டி எனக்கு அமௌண்ட் கிடைக்குது, நான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் கேட்கல. என்னால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் நடக்குது அப்படின்னா நான் எந்த ஊரில் சர்வீஸ் பண்ண வேணாலும் ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு தெரியும், சும்மா தான் கேட்டேன். இருந்தாலும் எனக்காக இருக்கேன்னு நீ சொல்லணும். சரி சாமி, உனக்காக தான் இருக்கேன், போதுமா? இப்போ காஃபியை குடி. ஆமாம், நேற்று அஸ்வினை பற்றி ஏதோ சொல்ல வந்து என்ன? அதுவா, நேற்று ஒரே வழியாக வீட்டுக்கு போய் சம்மதம் வாங்கியாச்சு. இன்றைக்கி வேறு நான் கிளம்பணுண்டா, மணி ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏண்டா? அவனை இன்றைக்கி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு. ஏய் அவனா சின்ன குழந்தையாக கூப்பிட்டு போய் விட போகிறாங்கிற? சின்ன குழந்தை இல்லை தான், இருந்தாலும் நாள் ஒரு தைரியம் வேணும்ல, அதான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு. போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு வரலாம், ஆனால் போலீஸ்க்கே நம்ம பாதுகாப்பாக போகலாமாடா? நம்ம எவ்வளோ டைலாக் பேசினாலும் ஒத்துக்க மாட்டான். இன்றைக்கி அவன் கூட போகலன்னு வச்சுக்கோ, என் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டான். டேய் எனக்கு ஒரு கொஷின், ஒரு வேளை நீனும் அதை தான் சொல்ல வந்தேன்னு தெரில. இந்த ஊருக்கு ஏன்டா போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் ஓடுறதுல இருந்திருக்காங்க? அதுதான் எனக்கும் தெரில. வந்தவனுங்க ஃபுல்லாக ஓட விட்டுருக்கானுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி போயிடுறாங்க, ஊருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் எங்கள் அப்பா போஸ்டிங்கே இவனுக்கு இங்கே கேட்டு வாங்கியிருக்காரு. ஆமாண்டா, வெளியூர்காரன் பயந்துக்கிட்டு உள்ளே வராமல் இருக்கும்போது உள்ளூர்காரங்க நம்ம அந்த போஸ்டிங்க்கு படிச்சிருந்தோம், இந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டு தானே? அதே தான் எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. நான் டாக்டருக்கு படித்த உடனே உனக்கே தெரியும், இந்த ஊருக்கு தான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் டாக்டருக்கு படிக்க வச்சார். நீ உன் இஷ்டத்துக்கு நடந்து பண்ணால் டாக்டருக்கு படிக்க தேவையில்ல அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் படிக்க வச்சார். அவன் போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது பெருசாக எதுவும் சொல்லலை, ஏன்னா அவன் போலீஸ் ட்ரைனிங்கே கொஞ்சம் பயத்தில் தான் அட்டன் பண்ணான். அதனால் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவன் ஏன் பயப்படுறான் எனக்கு புரியல. அவன் பையன் நியாயமானது தான். அவன் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் தான் இருப்பான். தைரியம் இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னா உள்ளூரில் அசிங்கப்படுற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். உள்ளூரில் சர்வீஸ் பண்ணுறது தான் இப்போ அவனுக்கு பயமே. வெளியூர்னா கூட தைரியமாக போயிருப்பானான். விடுடா, போக போக சரியாயிடுவான். ஆனால் எனக்கு இன்னுமே டவுட் இருக்குடா. நான் ஹாஸ்பிட்டல் காட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த ஆப்போசிட்டில் கதிய பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தாண்டா ஸ்டாப் பண்ண நினச்சாரு. அவர் கண்ட்ரோலில் அந்த ஹாஸ்பிட்டல் வரணும்னு நினச்சாரு.
நான் அவரை எதிர்த்து நின்று தான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டினேன். அந்த ஹாஸ்பிட்டல் பூமி பூஜை போட்டதுலேருந்து கட்டி முடிச்சு ஓப்பனிங் வரைக்கும் அந்த ஆளால் பிரச்சனை வந்துச்சு. யார் அவரு? அவர் தான் மச்சான் உன்னை காப்பாற்றினால ஒருத்தன் ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா. இவனுக்கு காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்குது, அவருக்கே அந்த மாதிரி இருக்குது. டேய் அவருக்கு 2 பசங்க ஸ்ரீநாத் கிருஷ்ணா. அவனுங்க 2 பேரும் நல்லவனுங்க தான். இந்த ஆள் தான் கொஞ்சம் கேடு கட்டவர். எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் பார்க்குறவர். அது மெடிக்கல் ஆகட்டும் இல்லை வேறு எதுவாகட்டும் அதில் ப்ராஃபிட் பார்க்க மட்டும்தான் நினைப்பார் மனுஷன். பணம் பணம் பணம். அதையும் தாண்டி நம்மளை மீறி ஒருத்தவங்க உள்ளூரில் வந்து வளர்ந்துடக்கூடாது, நம்மளை மீறி ஒரு ராஜ்யம் மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்லாம் நினைப்பார் அந்த ஆள். இந்த காலத்தில் இன்னமாட அப்படி இருக்காங்க அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு. அந்த ஆள் இருக்கானே அதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 2 பசங்களும். டேய் நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே தோணுது, என்னை காப்பாற்றிருக்காரு. இந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணி நான் கண்ணு முடிச்சிட்டேனான்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நேரில் போய் ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடலாமா? அதெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஃபீஸ்க்கு போய் வச்சுட்டு வருவோம். வீட்டுக்கு போனாலே ஏழ்றதான். அந்த என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். சரி ஓகேடா, அவர் ஆஃபீஸ்க்கு போய் வச்சுட்டு வந்துடலாம். இந்த ஊரில் ரியல் எஸ்டேட்லேருந்து மற்ற எந்த ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே அவர் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. ஆமாம், உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவரே இவர். ஆனால் ஸ்ரீநாத் அஸ்வின் செட்டு வீட்டுக்கு வருவான் போவான். அப்பப்போ இவனும் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அங்கே போவான் வருவான். நாங்கள் எல்லோரும் கம்யூனிகேட்டில் தான் இருக்கோம். பெரியவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அது அப்படியே இருக்குது. என்ன பிரச்சனைலாம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. சரி வீடு. சரி நீ வேறு டைம் ஆகிடுச்சுங்கிற. அஸ்வினை கண்டிப்பாக தைரியம் சொல்லி இது பண்ணுன்னா, ஏன்னா இந்த ஊர்லேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற. அதனால் பார்த்து சேஃபாகவே இது பண்ண சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும். சரிடா. டேய் எதுவும் செஞ்சிட்ருக்காதுன்னா நான் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வரேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. கட்டு மாற்றியாச்சு. இப்போ எதுவும் பிளட் லீக் ஆகலை. இன்றைக்கி ஒரு நாள் இந்த கட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஒன்றையும் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். இன்றைக்கி ஸ்டேஷன் வரைக்கும் இந்த கட்டோட வந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த தேவையில்லாமல் அப்பாலாம் பார்க்குற மாதிரி ஆகிடும். நாளைக்கா நம்ம வெளியில் போகலாம். சரிடா. அப்புறம் அண்டுமே வரேன்னு சொன்னான் இப்போ. டேய் டாக்டரே. மச்சான் ஃபோனு அவளுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்காக வரேன் இருக்கா. மச்சான் நீ இதுக்கு எனக்கு சமாதானம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு நாளைக்கு காலையில் வந்து நான் ஓப்பன் பண்ணாலும் எந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போகணும் அந்த இடத்துல உட்காந்து தான் கதை பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. டேய் நீயே சொல்ல முறைக்காதண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? உனக்கு அடிபட்டுச்சு உடனே பெட்டில் வந்து உட்காந்து அவர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, உங்களுக்குள்ள ரொமான்ஸ் டாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் உன் ஆள் என்ன பண்ணா, 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பெட்டு மேலே உட்கார வச்சு உன்னை வச்சு ஃபன் பண்ணின்னு இருந்தா. சொல்லு, இப்படிப்பட்ட நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரும்போது கூட 2 பேரும் கூட்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மச்சான் மச்சன் கூட்டாலும் சரி மாமன் கூட்டாலும் சரி அங்கே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுன்னு. இப்படியே இருந்தால் என் மச்சான் பேச்சுலர் லைஃபாகவே கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்வான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நாங்கள் இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா. இது எப்போல இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனா என்னென்னு ஆள் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாள் எப்படியும்? ஃபோன் பேசுகிறது, அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது. சொல்லு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் இது வரைக்கும் அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கா. எது மேடம் லவ் பண்ண சொல்லி தராங்க, சார் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? அஃப்கோர்ஸ். எப்பா இந்த கண்ட்ராவியை நீங்களே பண்ணி தொலைங்க, நான் போயிட்டு வரேண்ணா. படா எனக்கு என் அன்பழகி அப்படி இருந்தாலே போதும். ரொம்ப நல்லவன் தான் டாக்டர் நீங்கள். சரி லவ் பண்ணுங்கள், நான் போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. ஆல் த பெஸ்ட் டாக்டர். தேங்க்யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைண்ணா. மச்சான் ஒரு பெரிய பயம் இருக்குது தெரியுமா. என்னை மீறி நான் அவளை டச் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ, நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிடுவாளோன்ற பயம்லாம் எனக்கு இருக்குது. அதனால அவளா கிட்ட வந்தால் கூட நான் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஓ எப்படி சார் கல்யாணத்துக்கு அப்புறம்? அது கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதுபடி நடக்கும், அவ்வளோதான். நல்ல ஆன்சர். இதுக்கு மேலே இருந்து கேட்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை. கிளம்புறேன்ப்பா. சரி பார்த்து போயிட்டு அவனை என்னன்னு பாரு. நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன். நம்ம போய் அப்படியே ஒரு ஸ்ரீநாத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அஸ்வினியும் பார்த்துடலாம். சரிடா. என்ன காலையில் உனக்கு வேலை இல்லையா? வேலைலாம் நிறையவே இருக்குது. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்ன? எனக்கு என்னன்னா நான் உங்கள் பொண்டாட்டி, அதான் கேட்குறேன். நீ என் பொண்டாட்டியும் கிடையாது, நான் உன் புருஷனும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோண்ணா. லைசன்ஸ் இருக்குப்பா. இங்கே பாரு, நான் உண்மையிலே இன்றைக்கி உங்களால் டென்ஷனாக இருக்கேன். நான் நார்மலாக பேசுவேன்லாம் நினைக்காதானே. எப்பயுமே நீ வந்து கலாய்ச்சி பேசுறதுக்கும் எப்போவுமே நீ வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறதுக்கும் நான் அந்த மூடில் இல்லை இன்னைக்கு. ஏன் என்னாச்சு? உண்மையிலே என் மேலே எனக்கு வெறுப்பு வர வச்சது காரணமே நீ தான். இப்போது நான் என்ன பண்ணேன்? நீ என்னடி பண்ணல என் லைஃப்பில்? என்ன பண்ணலை சொல்லு. இப்போ நான் கேவலமாக இவ்வளோ ஆம்பளையே இல்லாத கோழத்தனமாக உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் கூட நீ தான். ஏங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? பின் என்ன, நான் தைரியமாக தான் இருந்தேன். போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ண எல்லாமே பண்ணேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உள்ளூர் போஸ்டிங் வெளியூர் போஸ்டிங். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என் மண்டையில் ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம், ஒரு பொண்ணு தைரியமாக என்னை மிரட்டி எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை எப்படிலாம் பிளான் பண்ணி ஏமாற்றி உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருக்க. ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துட்டு நிற்கிறேன். உன் கழுத்தில் நான் எப்படி தாலி கட்டினேன்? நீ எவ்வளோ தான் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும்ல. என் மேலே நியாயம் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு நம்பியிருக்கணும்ல. பயந்துக்கிட்டு நான் ஏன் உன் கழுத்தில் தாலி கட்டணும்? அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன். என்ன தைரியத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே நீ தான் புரிய வச்சிட்டேன். அதனால இந்த லட்சணத்தில் போய் நான் போலீஸ் ஆனேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர். அதாவது சார் இப்போ என் கழுத்தில் தாலி கட்டினது கோழத்தனமாக ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படி தானே?
நான் எதுக்குமே லாக் இல்லை, எல்லாத்துக்கும் பயந்தாங்கொல்லின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக நிரூபிக்கிறதுக்கு தான் உன் கழுத்தில் கட்டியிருக்கனே தாலி. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அதுதான் என் கோழத்தனத்துக்கு ஆதாரமாக கூட இருக்குது. சரி ஓகே, நான் வேணா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். முதல்ல எழுந்து போயேன், எனக்கு உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. நான் இன்னும் அந்த யூனிஃபார்மை போடணும்னு நினச்சா கூட நீ என் முன்னாடி வந்துட்டு போகும்போது உனக்கு தகுதியே இல்லைடா, உனக்கு தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. செருப்பால் அடிக்கிற போல இருக்குது உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன எனக்கு. அதுவும் உன் கழுத்தில் தொங்குற தாலி, அதை பார்க்கும்போதெல்லாம் இன்னும் வெறுப்பாக இருக்குது. என் மேலே எனக்கே கோவம் வருது. சரிங்க, நான் உங்கள் கண்ணு முன்னாடி வராமல் இருந்தாலோ, இந்த தாலி என் கழுத்தில் தொங்காமல் உங்கள் கண் பார்வையில் படாமல் இருந்தாலோ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக நான் நிம்மதியாக தான் இருப்பேன். நீ என் லைஃப்பில் இல்லை அப்படின்னாலே, உன் மூச்சை நான் டெய்லி பார்க்கல அப்படின்னாலே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க நீ பெரிய மருமகளா, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்கிற, எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீ நடிக்க வந்திருக்க, ஏதோ ஒரு பெரிய பிளானோட உள்ளே வந்திருக்க. அதுதான் யாருக்குமே புரியல. உன் பாசத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேஷன் ஒரு நாள் தெரியறப்போ அவங்களாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவாங்க. என்ன தான் அசிங்கப்படுத்தினேன், என் குடும்பத்தை இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்கேன்னு எனக்கு புரியல. ஏங்க, நான் யார் மேலேயும் இனிமேல் பாசம் காட்டலண்ணா. நான் உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டா உங்களுக்கு தைரியம் வந்துடும். அதாவது நான் தான் உங்களை ஏமாற்றிட்டேன், உங்களை ஏமாத்துறதுக்கு முழுக்க காரணம் நான் தான் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிட்டா கூட நீங்கள் சந்தோஷமாக தானே இருப்பீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். ஒரு செகண்டும் இந்த வீட்டில் வளர்ந்த பையன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் சொல்லும்போது, நான் தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கும்போது எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்ததும், உனக்கு தகுதியே இல்லடா போலீஸ் யூனிஃபார்ம் போகிறதுக்கு, ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டா நீனு அப்படின்றத சொல்கிறதுக்கும் நீ தானே மொத்த உருவமாக என் முன்னாடி நின்றுட்டுருக்க. சரி ஓகே, நீங்கள் தைரியமாக யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அப்படின்னாலே நான் உங்கள் லைஃப்லேருந்து கண்டிப்பாக போயிடுவேன். தயவு செஞ்சு போயிடு. எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் வாழறதுக்கான விருப்பமே வர மாட்டுது. கண்டிப்பாக போயிடுறேங்க. வீட்டில் கல்யாணம் நடக்க போதில்ல, இந்த டைமில் நான் போனால் தேவையில்லாமல் தப்பாக நினைப்பாங்கல்ல. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுமா? அது வரைக்கும் என் கண்ணிலே படாத தயவு செஞ்சு. உன்னை ஒரு நாள் பார்த்தேன்னா கூட அந்த யூனிஃபார்மை நான் போட மாட்டேன், ஸ்டேஷன் வாசலும் மிதிக்க மாட்டேன். சரிங்க, இனிமேல் உங்கள் கண்ணில் படுற மாதிரி நான் எந்த சூழ்நிலையிலையும் வந்து நிற்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா வாழறதுக்கு ஆசைப்பட்டுட்டியா? அப்படிலாம் நீ என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. என்றைக்குமே உனக்கு யாருமே கிடையாது, பாசமும் யார் மூலியமாகவும் கிடைக்காது. நீ அனாதை தான். அம்மாவுக்கு நான், எனக்கு அம்மா, அவ்வளோதான். நான் தான் அவர் லைஃப்பை அழிச்சிட்டேன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணுறாரு. என்னால் அவரோட லைஃப்பும் சரி, அவரோட கெரியரும் சரி ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் கண்டிப்பாக போயிடுவேங்க. நீங்கள் பண்ணுற இன்னசென்ட், இந்த குடும்பம் என் மேலே காட்டுற பாசம்னா என்னன்னே தெரியாமல் அம்மா கூட மட்டும் வாழ்ந்த எனக்கு இவ்வளோ பேர் என்னை சுற்றி எனி டைம் இருந்தது. இந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு போதும். இந்த அனாதை வாழ்க்கையில் இதெல்லாமே பெரிய வாய்ப்பு தான். உங்களை கல்யாணம் பண்ணது மூலயமா அதெல்லாம் நான் கொஞ்ச நாள் அனுபவிச்சுன்ற சந்தோஷத்தோட கண்டிப்பாக உங்களை விட்டு போகிறேன். இந்த கல்யாண டைமில் நான் போனால் என் அப்பா சொன்ன மாதிரி இன்னும் அசிங்கமாயிடும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லோரும் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணூர் ரெண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது. தேனி தால போலவே நாளும் கிழிறேனா, தேர்வுதால கண்ணீரால ஏனோ எழுதுற. இது கனவா இல்லை நிஜமா, தற்செயலா தாய் செயலா, நானும் இங்கு நானும் இல்லையே. என் அன்புமா ஏன் இப்போ சிரிக்காமல் அப்படி சோகமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கா டாக்டர்? நான் சோகமாக தான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு அடிபட்டுருக்குல்ல. அடி பாவி, அடிபட்டிருந்தா சோகமாக பார்க்கணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என் ஃப்ரெண்ட்ஸு. அது சரி. ஆமாம், காலையிலே வந்துட்டியே, யாரும் உன்னை தேட மாட்டாங்களா? தேடுவாங்க. ஆனால் நான் எங்கேயாவது விளையாண்டுட்ருப்பேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிகிட்டு இருப்பேன்னு நினச்சிப்பாங்க. அது சரி. காலையிலே எழுதி எப்பயுமே விளையாட போயிடுவியோ? ஆமாம், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் போயிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் சும்மா தானே இருப்பேன். அதனால சோம்பேறி படாமல் காலையில் எழுந்து அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பேசி இருந்துட்டு வந்துடுவேன். அப்போ தான் அன்றைக்கி அந்த நாளே நல்லா போகும். ஓஹோ, குட் பாலிசி. ஆமாம் அன்புமா, இன்னும் 4 daysல நம்மளுக்கு கல்யாணம் தெரியுமா? என்ன அடி மக்கு, இன்னும் 4 நாளில் உனக்கு எனக்கு கல்யாணம். அதாவது நீ என் பொண்டாட்டியாக்க போகிறேன், நான் உன் புருஷனாக்க போகிறேன். ஆமாம்ல, அப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்காது. அப்புறம் நான் இங்கே தானே இருப்பேன். அப்போ நான் உங்களை இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாற்றிட்டு வந்து பார்க்குறதுலாம் இருக்காதுன்னு. அடியே, இன்னும் 4 நாளில் கல்யாணம், நீ என் பொண்டாட்டியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்னை திட்டுத்தனமாக பார்க்கறதுக்கும் திட்டுத்தனம் இல்லாத பார்க்கறதுக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்க, அப்படி தானே? ஆமாம்,
ஆமாம் டாக்டர், அதானே உண்மை. இப்போ திட்டுத்தனமாக பார்க்குறேன், அப்போ திட்டுத்தனமாக பார்க்க தேவையில்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தானே. ம் உன் லாங்குவேஜில் வித்தியாசம் அவ்வளோதான். அப்புறம் இந்த கட்டை எப்போ அவுப்பாங்களா? அவுத்துடலாம். இன்னைக்கு நைட்டு அப்படிலாம் நான் நாளைக்கு காலையில் அவுத்துடலாம். நீங்கள் அஸ்வின் மாமா வீட்டுக்கு போயிடுவீங்களாமே, அப்படியா? ஆமாம், இன்னைக்கு நைட் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு தான் இங்கே வருவேன். ஏன்? ஆமாம், அதில் அன்படிக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை பார்க்க முடியாதுல்ல, அதான். இன்னும் 4 நாள் தானே, அதுக்கப்புறம் அண்டுமா என் கூட தான் இருப்பா. பிரச்சனை இல்லைல்ல. இப்போது நான் ஏன் அங்கே போகிறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அதனால உனக்கு ஏதோ நலங்கு ஃபங்க்ஷனில் வைப்பாங்களாமே. அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தால் தானே நான் இங்கே இருக்க முடியும். எனக்கு இப்போ அப்பா அம்மாவா, வசந்தோட அப்பா அம்மா, அஸ்வினோட அப்பா அம்மா இவங்களாம் தான் இருக்காங்க. அதனால் என் அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் தானே பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். ஆமாம்ல. ஆமாம் தான், அதனால தான் நான் அங்கே போகிறேன். அவங்களாம் தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்து முன்னாடி நின்று என் கல்யாணத்தை நடத்த போகிறாங்க. நல்லா இருக்கும்ல. அம்மா, அண்டுமா கல்யாணத்துக்குலாம் போயிருக்கியா? நான் எங்கள் அம்மா கூட, அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்குலாம் போயிருக்கேன். சூப்பராக இருக்கும்ல. அதில் கல்யாண பொண்ணை நல்லா செமையாக ஜோடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு நெத்தி சுட்டி, ஒட்டியானம், நெக்லஸ் எல்லாம் போட்டுருக்கும்ல. அப்புறம் கல்யாண வீட்டில் போடுற கார குழம்பு சூப்பராக இருக்கும். ஏன் அண்டுமா, கல்யாண பொண்ணை ஜோடிச்சிருக்கிறதும் அங்கே வைக்கிற காரக்குழம்பு மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் டாக்டர், கல்யாணம்னா தானே மாப்பிள்ளை வேஷ்டி சட்டை போட்டிருப்பாரு, பொண்ணு நல்லா ஜோடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க, பட்டு புடவைலாம் கட்டியிருக்கும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே காரக்குழம்பு போடுவாங்க, சாம்பார் போடுவாங்க, அவியல் போடுவாங்க, கூட்டு கூட போடுவாங்க. சூப்பராக இருக்கும் தெரியுமா? நம்ம கல்யாணத்துலேயும் அதெல்லாம் செய்வாங்கன்னு எங்கள் அண்ணன் சொல்லிச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கல்யாணத்தில் உங்களுக்கு நல்லா சூப்பராக காரக்குழம்பு வச்சு தர சொல்கிறேன்னு. கடைசியில் ஒரு காரக்குழம்புக்காக வாடி கல்யாணம் பண்ணிக்கிற அன்புமா. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு தெரிஞ்ச வீடு, சொந்தக்காரங்க வீடு, யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் கூட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்பாங்க. அப்பயும் நிறைய கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் போடுவாங்க தெரியுமா? இதுக்கப்புறம் இவ்வளோ கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவளோட ஹிஸ்ட்ரியில் நைட்டுன்ற ஒரு டாப்பிக்கே கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேன். இதை பேசி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, விட்டுருவோன்னா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேச்சுலர் லைஃப் தான் வாழணும்னு விதி எழுதியிருந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம அப்படியே விட்டுருவோம். டாக்டரே, இன்னைக்கு பார்த்தீங்களா நான் நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் பார்க்கவே இல்லையா? எதுவும் சொல்லலை? அச்சோ, என் அன்பு நான் சரியாக பார்க்காம விட்டுட்டேனா? பூ சூப்பராக இருக்குது தெரியுமா? ஆ, நானே கட்டினேன். எனக்கு இந்த பூ கட்டுறது, சமைக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியாததும் இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்றதுக்காக எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இந்த சரோஜக்கா எல்லாரும் எனக்கு கற்றுத்தராங்க. இந்த அன்புமா இதை மட்டும்தான் கற்று தந்தாங்களா? இதெல்லாம் கற்றுக்கிட்டாலே புருஷன் வந்து பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களாமே சொன்னாங்க. நான் வாய்க்கு ருசியாக ஆக்கி போடுவேன்னு. அது சரி அன்பு, உன்னோட ஃபோனு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடு. உனக்கு சிம் கார்டு போட்டு அதில் ஃபோன் பண்ணுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் அதில் நீ என் நம்பரும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் தான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து நீ எனக்கு கூப்பிட்டா போதும், ஓகேவா? நான் அங்கே போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் இருக்கணும்லாம் இல்லை. நீ எப்போ கால் பண்ணாலும் எடுப்பேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பகலில் எப்போவாது இந்த 3 நாள் அவசியம் இருந்தால் மட்டும் நீ என்னை பார்க்க வரலாம், ஓகேவா? டெய்லி மேலே உங்களை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இருக்குது. அப்போ டெய்லி வரட்டுமா? அடியே, டெய்லி வந்தேன்னு வச்சுக்கோ எல்லாரும் திட்டுவாங்களாம். சரியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்போவும் என் கூட இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம், இங்கே எப்போ வேணாலும் இருக்கலாம். அப்போ ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த 3 நாள் மட்டும் பெரியவங்க சொல்கிறத கேட்கலான்னா? சரி, எங்கள் அப்பத்தாவும் அதான் சொல்லுச்சு, 3 நாள் ஊர் சுத்தாமல் இருன்னு. நான் எப்போ சுடிதார் போடட்டும்? உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போட்டுக்கோ. போட்டு உங்கள்கிட்ட காட்டணும்ல. சரி, போயிட்டு இப்போ வேணா ஒன்று போட்டுட்டு வந்து எங்கிட்ட காமிக்கிறியா? எங்கேயா? எவ்வளோ இருந்தாலும் இந்த பொண்ணுங்களாம் இதில் மட்டும் உஷாராக இருக்காங்கண்ணா. அன்புமா, இங்கேனா இங்கே இல்லை, நான் இங்கே ஹாலில் தானே இருக்கேன். ரூமில் தான் உன் ட்ரெஸ் இருக்குது. நீ போய்ட்டு அதில் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு வா. போட்டுட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு போ. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட போட்டு என்கிட்ட காட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கண்ணே, கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனால் கூட அந்த போட்டு பார்க்குற ரூம் இருக்குல்ல, அதில் போட்டு பார்க்க விடாது. ஏன்னா அது எதோ தப்பாயிடுமா. அதனால தான் சொல்லும், நான் எங்கேயுமே போய் ட்ரெஸ் மாற்றிலாம் பார்க்க மாட்டேன். இங்கே மாற்றலாமா? நல்ல வளர்ப்பு அருள். அன்புமா, இங்கே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்கே வந்தாலும் இங்கே தானே இருப்ப, இங்கே தானே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுவேன், இங்கே தானே இருப்ப. அதனால இங்கே பாதுகாப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் இருக்கேன்ல, யாரும் வரமாட்டாங்க. நான் ஹாலிலே உட்காந்துருக்கேன். நீ போய் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தால் போதும். கதவை கூட லாக் பண்ணிக்கோ, ஓகேவா? அப்படியே இல்லைனா கூட நீ இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட போட்டு பார்த்துட்டு உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போட்டு காமிச்சா கூட போதும். வேணாம், நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு ட்ரெஸ் போட்டு காட்டணும்ல, நான் போய் போட்டுட்டு வரேண்ணா. சரி, போய் போட்டுட்டு வா. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான். இந்த பாதுகாப்பு இதுலலாம் கரெக்டாக தான் இருக்கா என்ன? மற்ற விவரம் தான் எதுவும் தெரியல. அவன் மட்டும் என்ன பண்ணுவான், தங்கச்சிக்கு என்ன விவரம் சொல்லி தரணுமோ அதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான். மற்றதெல்லாம் ஃப்ரெண்டு ஏதாவது காலேஜ் ஸ்கூல் போகும்போது தான் தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் நம்மளால் பக்கமே போலியே. பழக்க வழக்கமும் சின்ன பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். ஆனால் இதுவும் க்யூட்டாக தான் இருக்குது. என் அன்பு எப்படி இருந்தாலும் க்யூட்டு தான், என் அழகி.
நான் காரக்குழம்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பாரு அதை தான் ஏற்றுக்க முடியல என்னால். ஒருவேளை காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமோ அதனால தான் வாழ் மனசில் பதிஞ்சு போச்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு. ஏய் டாக்டரே வர வர மூலியம் மங்கி போச்சுடா. அவ கூட சேர்ந்து காரக்குழம்புக்கு தான் கல்யாணம் பண்ணுறேன்னு நீனும் முடிவு பண்ணிட்டியாடா? டாக்டரே வரட்டுமா? வாங்க மேடம். கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் பண்ண மாட்டேன் வாங்க. என் அன்பு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பேர் அழகியாக தான் இருப்பா. அப்போ வரேன்னு. வாங்க வாங்க. ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொரு தீவன். அன்பு இங்கே வாயேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இப்படி பார்க்காதீங்கண்ணா. அன்புமா ப்ளீஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? ம், அப்படின்னா அந்த அழகே பார்த்து பொறாமப்படுற பேரழகியாக இருக்கா என் அழகி. இப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறேன்ல. ஏன் இதுக்கப்புறம் என் காதலையும் தாண்டி ஏன் பொண்டாட்டியாக போகிறா? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேசினா தப்பு இல்லையே. ம், இப்படிலாம் பேசுவாங்களா? நான் என்னடி இப்போ தப்பாக பேசினேன்? நீ அழகாக இருக்கன்னு சொல்கிறது தப்பா? ம், அழகாக இருக்குன்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்லும்போது வித்தியாசமாக இருக்குது. அடி மக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். அது எப்படி எல்லாரும் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ஒன்றாகும்? அது எப்படி வித்தியாசமாக இருக்கும்? எல்லாரும் மாதிரி தானே நீங்களும். அது எப்படி எல்லாரும் மாதிரி நான் ஆவேன்? இந்த டாக்டர் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஸ்பெஷல் தான். அப்புறம் உண்மையாகவே இந்த ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்கா? ஆனால் எனக்கு இந்த பாவாடை தாவணி போட்டப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு முத. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் போடும்போதும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருக்கும், ஆனால் என்ன மாதிரி இருக்குன்னு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன். சரி இருக்கட்டும், பொறுமையாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கலர் உனக்கு அழகாக இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்து எடுத்தேன். ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது என் அழகி போட்டால் அழகாக இருப்பாளா, அவளுக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவள் அழகாக இருப்பாளான்ற அளவுக்கு யோசிச்சு எடுத்தேன். ம், அதான் எனக்கு நல்லா இருக்கு போல். நீங்கள் ரொம்ப பாசமாக எடுத்தீங்களா? ஆமாம், என் அழகிக்கு நான் பார்த்து தான் எடுத்தேன். ஆமாம், இந்த மூஞ்சி அப்படியே வச்சிருக்கிறதுக்கு சிரிக்கலாம்ல? அதான் எனக்கு ஒரு மாதிரியாக வருதுன்னால சிரிக்க வரல. ஒரு மாதிரியாகவும் வர வேணாம். நான் ஒன்றும் பண்ணல, கிட்டையும் கூப்பிடல. வேணும்னா நான் வந்து நின்றுக்கோ, சிரிச்சிட்டு மட்டும் போனேன். அப்போ தான் எனக்கு இந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களை எதுவும் தப்பாலாம் சொல்லலை. இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் இப்படிலாம் பேசும்போது எனக்கு ஏதோ பண்ணுது. அடி பாவி, கிட்ட கூப்பிட்டதுக்கே இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா. இன்னும் அவசரப்பட்டு எதனாவது பண்ணோம், சோழி முடிஞ்சு நம்மளுக்கு. சரி அன்புமா, இந்த டாக்டருக்காக ஒரே டைம் சிரிச்சிட்டு மட்டும் நீ கிளம்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டே போறியா? வேணாம், நான் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். அப்போ தான் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி போட்டுக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் போட்டுட்டு போனால் இங்கே தான் வந்துட்டு போனான்னு தெரிஞ்சிரும்ல. ஏய் இதிலெல்லாம் தெளிவாக தான் இருக்கண்ணே. அப்புறம் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் உங்கள் அண்ணன் கேட்க மாட்டானா? ஆமாம்ல, நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கள். அப்போ ஃபோனை நீங்களே வச்சுக்கிறீங்களா? நான் போய் எங்கள் அண்ணன் ஃபோன்லேயே பேசுகிறேன். சரி நீ கிளம்பு. நான் வசந்த் கிட்ட கொடுத்து ஆர்ல் கிட்ட கொடுக்க சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்போ இங்கே இருக்கட்டும், நீ அப்புறமா போட்டுக்கலாம். ம், சரி, நான் கிளம்புவா? சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு. ஆனால் எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லை. என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் நாள் என் கூட தானே இருக்க போகிற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு வா. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு போறியா? அப்பா ஒரே வழியே என் அழகி சிரிச்சிட்டா. ம், நல்லா இருக்கா? இப்போ தான் என் அழகி ரொம்ப க்யூட்டாக இருக்கா. கையை மட்டும் எப்பவும் போல் டாக்டர் பிடிக்கலாமா? ம், நீங்கள் இப்படி கேட்டால் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பிடிக்கலாம். என்ன குட்டி பிள்ளையாட்டம் உங்கள் கன்னத்தில் வைக்க சொல்லியிருக்கீங்க கையை? நீ என் கன்னத்தில் இப்படி கை வைக்கும்போது நல்லா இருக்கு, அதான் வச்சுருக்கேன். ம், நல்லா இருக்கா? ஆமாம், கன்னத்தில் கை வச்சிருக்கும் போதே உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு? அன்புமா உனக்கு புரியுதான்னு தெரியல, நான் ஒன்று சொல்லவா? என்ன? நான் டாக்டர் தான், ஆனால் என்ன டாக்டர் தெரியுமா? இந்த இதயத்துக்கெலாம் அறுவை சிகிச்சை செய்வாங்கல்ல, அந்த டாக்டர் நான். அப்படியா? அதான் அமுதாவுக்கு இதயத்தில் பிரச்சனை நீங்கள் பண்ணீங்களா? ம் ஆமாம். எனக்கு ஒரு கவிதை தோணுது, சொல்லவா? கவிதையா? உனக்கு புரியுமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன். இதய சிகிச்சை நிபுணர் நான், என் இதயத்தை தொலைத்து விட்டேன் உன்னிடம். என் இதயம் நிமிடத்திற்கு ஒரு முறை பழுதாகிறது. அதை சரி செய்ய வேண்டுமென்றால் உன்னை என் நெஞ்சோடு அணைக்க வேண்டும். அந்த வாய்ப்பை எனக்கு நீ தருவாயா வாழ்நாள் முழுவதும் என்று என் இதயம் கேட்குதடி உன் இதயத்திடம். என்ன தருவியா? எனக்கு சுத்தமாக புரியல.
உனக்கு இப்போதைக்கு புரிய தேவையில்ல. இந்த கவிதை நம்ம 2 பேருக்காகவும் நம்ம அட்மினே எழுதின கவிதை. எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லட்டோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இதய துடிப்பு எப்படி வேகமாக துடிக்குதுன்னு மட்டும் என் நெஞ்சில் கை வச்சு பார்க்குறியா? ம். என்ன உன்கிட்ட ஏதாவது சொல்லிச்சா? ம். சவுண்டு கேட்டுச்சு. எது சொன்ன மாதிரி தெரியலையே. இது சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னா இன்னும் என் அன்புக்கு கொஞ்ச நாள் போகணும். அதுக்கப்புறம் என் இதயம் என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியும். இப்போதைக்கு என் இதயம் சொன்ன ஒன்று மட்டும் உன்கிட்ட சொல்கிறேன்னா, என்னது? ஐ லவ் யூ டி அழகி. ஐ லவ் யூ டாக்டர். ஓ ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, உன்னாலே இந்நாளும்